ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி தான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர், சந்தனம், ஜவ்வாது இது மூணையும் கலந்து விளக்கு தட்டுக்கெல்லாம் பொட்டு வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தென் அடுப்புக்கு இப்போ மாக்கோலம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தென் பொங்க போனைக்கும் மாக்கோலம் எல்லாம் போட்டு மஞ்சள் கொத்து கட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொங்கலுக்கு தேவையான பாலை பானையில் ஊற்றி அடுப்பில் எடுத்து வைக்க போகிறோம். வச்சு பால் பொங்கினதும் அரிசி போடலாம். இப்போ மஞ்சள் வச்சு பிள்ளையார் பிடிச்சி எடுத்துக்கலாம். பிள்ளையார் வச்சு அதுக்கு பக்கத்துலேயே வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வச்சு அடுப்பு பக்கத்துலேயே எடுத்து வச்சிடணும். பால் பொங்கியாச்சு. இப்போ அரிசி போட்டதும் நல்லா அரிசி வெந்ததுக்கு அப்புறமா வெல்லத்தையும் போட்டு நெய், முந்திரி பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து பூஜை அறையில வச்சு நம்ம படைக்க வேண்டியதுதான். இது கூடவே காய்கறிகளாக மொச்சக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் போட்டு ஒரு கூட்டு, தென் வாழைக்காய் வறுவல், தென் கிழங்கு வகைகளையும் போட்டு தனியாக ஒரு ஸ்வீட் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.